சென்னை வர்த்தக மையத்தில் நீர் மேலாண்மைக்கான கண்காட்சி நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை நீர் மற்றும் கழிவுத்துறை சார்ந்த நிறுவன தொழில் வல்லுநர்கள், விற்பனையாளர்கள், ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்டோர் இணைந்து நடத்தினர். இதில் நீர் மேலாண்மை மற்றும் சுகாதாரம், சுற்றுச்சூழல் சேவைகள் தொடர்புடைய நிறுவனங்கள் பங்கேற்றன. நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வாட்டர் எக்ஸ்போ அமைப்பாளர் சண்முகம், நீர் மேலாண்மைக்கான கண்காட்சி 17 ஆண்டுகளாக நடந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் கண்காட்சி நடைபெறும் 3 நாட்களில் 8000த்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர்கள் வருகை தருவதாகவும், இந்த கண்காட்சி மூலம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நிறுவனங்கள் பயன்பெறும் எனவும் தெரிவித்தார். நீர் மேலாண்மைக்கு உண்டான கண்காட்சி கிட்டத்தட்ட 17 வருஷமா நடந்துட்டு இருக்கு. சென்னை ட்ரேட் சென்டர்ல பண்றோம். இங்க கிட்டத்தட்ட 200 அரங்குகளுக்கு மேல இருக்கு. முக்கியமான பகுதின்னு பார்க்கணும் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் சம்மந்தப்பட்டது, ப்ளஸ் டீசாலினேஷன், சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், நம்மளோட சாதாரண நீரை எப்படி சுத்திகரித்து நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துது, இதுக்குண்டான டெக்னாலஜிஸ், இதுக்குண்டான தொழில்நுட்பங்களும், இதுக்குண்டான ப்ராடக்ட்ஸு, இதுக்குண்டான அறிவியல் வல்லுநர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இங்கே இருக்காங்க. இதில் 200 அரங்குகள் மேலே இருக்குது. மொத்தம் 3 நாளில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடான ஆட்கள் இதை விசிட் பண்ணுறதுக்காக வராங்க. இதில் நிறைய புது புது விஷயங்கள் இருக்கிறதுனால இது மேன்மேலும் நம்மளோட நாட்டுக்கும் நம்மளோட மக்களுக்கும் இது பயனளிக்கும் வகையில் இருக்குன்றதை நாங்கள் நம்புகிறோம்.